அந்த மக்களுக்கு நீங்க இப்ப ரீசெண்டா கொண்டு வந்த இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய இந்த மும்மொழி கொள்கை இருக்கு இல்லையா, இந்த மும்மொழி கொள்கையை பார்த்தோன்னே மக்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய நல்ல அறிவு இருந்தாலுமே கூட தமிழ் மீடியத்துல படிச்சுட்டோம் மேடம், எங்களுக்கு வெளியே போகும்போது ஆப்ஷன்ஸ் இல்லை, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே கூட எங்களால ஃப்ரீயா பேச முடியல, அடிஷனல் லாங்குவேஜ் தெரியாதனால எங்களோட வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொல்லக்கூடிய பல ஊரக மக்களையும் ஊரக பெற்றோர்களையும் ஊரக குழந்தைகளையும் நான் பார்த்திருக்கேன். ஆங்கில மீடியம்ல படிக்கிற குழந்தைங்க வேற தமிழ் மொழியில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தமிழையும் ஒழுங்கா பேச முடியாம ஆங்கிலத்தையும் ஒழுங்கா பேச முடியாம மூன்றாவது மொழிகளும் எதுவும் தெரியாம இந்த மொழி அறிவு சரியாக இல்லாம வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நல்ல அறிவாளி குழந்தைகளை நிறைய பார்க்கிறேன். அதுவும் ஊர்ப்புற குழந்தைகளை பார்க்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இப்போ எடுத்திருக்கிற இந்த கொள்கைக்கு ஆப்போசிட்டா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க கருவறுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகமானது அடியோடு அழிக்கப்படும். அது நடக்கும்.